பார்ட் 1ல நம்ம உத்திரமலையிலேருந்து செங்கல்பட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம் சொல்லிட்டு பார்த்தீங்க. இது பார்ட் 2 பாப்போமா. கரெக்டாக 3:45க்கு செங்கல்பட்டுலேருந்து பஸ் எடுத்து 5 o'clock ஆயிடுச்சு தாம்பரம் வரதுக்கு. ஏன்னா நடுவில் அவ்வளோ டிராஃபிக். சரி நம்ம தான் தாம்பரம் வந்தாச்சு, இங்கிருந்து நம்ம ஊர் பஸ் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அரௌண்ட் 1 hour காட்டுது. என்னடா அது நமக்கு வந்த சோதனை, ஆல்ரெடி அங்கிருந்து இங்கே வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இங்கிருந்து எப்படா வீட்டுக்கு போகுதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஸ் லைனாக வந்துட்டு இருக்கு. எதுவுமே எங்கள் ஊர் போகிற பஸ் இல்லை. இது எப்பயும் நடக்கிறது தானே, இதே மாதிரி நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காளான் கடை இருந்ததா, சரி அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு காளான் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அதை 1 மணி நேரமாக சாப்பிட்டாலும் நான் மட்டும் தான் இருப்பேன் போல. என்ன பண்ணுறது, டைம் போனல, வேற வழி தெரியலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டைம்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு சொல்லுங்க. கரெக்டாக வந்து ஒரு 5:30 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வேற எங்கடா போகிறதுன்னு யோசிச்சிருக்கும் போது தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் கிராஸ் பண்ணுற இடம் தெரியும்ல, அங்கே வந்து போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவும் வந்து நல்லா இருக்கும், காற்று செம்மையாக அடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க போல, ஆட்டோக்குலாம் பாட்டு போட்டுருந்தாங்களா, அதையும் வந்து கேட்டு நின்றுட்டு இருந்தேன். இன்னும் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ரெட் கலர் லைட்டால ஜொலிக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வேவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் மறுபடியும் கீழே கிளம்பிட்டேன். நம்மளும் இவ்வளோ தூரம் சுற்றி டைம் பாஸும் ஆச்சு, அதே சமயம் கால் வெளியே வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பஸ் வந்ததுங்க. அப்புறம் பஸ் ஏறினா சரியான கூட்டம், சீட்டும் கிடைக்கல. வீட்டு வந்து சேர்றதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. என்னடா அது 12 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. பைக்கில் போனால் 2 மணி நேரம் தான்.